தாய் வீடு நவம்பர் 2023. மட்டக்களப்புடன் டச்சுக்காரர்களின் தொடர்பு. ஆங்கிலத்தில் J.R. Townsend. தமிழாக்கம் சா. திருவேணி சங்கமம். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. டச்சுக்காரர் முதல் மட்டக்களப்பில் கால் பதித்தது முதல் அங்கிருந்த போர்த்துகீசரை விரட்டி அடித்து 1646 மட்டக்களப்பை தம் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது வரையான கண்டி அரசனுடன் அவர்களுக்கு ஏற்பட்ட ஊடாட்டத்தை கட்டுரையாசிரியர் விரிவாக விவரிக்கிறார். நீண்ட காலமாக மக்கள் மனம் மட்டக்களப்பை மலேரியாவோடும் பாடு மீனோடும் தொடர்பு படுத்தி அறிந்து வைத்திருந்தது. அண்மை காலமாக இலங்கையிலேயே செலவு மிகுந்த புகையிரத பாதையை கொண்ட மாவட்டம் என்ற தற்காலிக பெருமையை அது பெற்றது. அது இன்னும் பல நிரந்தர பெருமைகளை பெற்றுள்ளதென்பது பலரும் அறியாததொன்று. அது டச்சுக்காரர் முதலில் கால் பதித்த மண் என்ற பெருமை பெற்றது என்பது அதில் ஒன்று. சரியாகச் சொன்னால் மட்டக்களப்பு நகரத்தில் அவர்கள் முதல் கால் பதிக்கவில்லை. டொனால்ட் ஃபெர்குசன் கூற்றுப்படி மட்டக்களப்பில் இருந்து தெற்கே 27 மைலிலும் சம்மாந்துறையிலிருந்து கிழக்கே 2 மைலிலும் உள்ள காரைதீவுக்கு அண்மையிலுள்ள ஓர் இடத்தில்தான் அவர்கள் முதலில் கால் பதித்தனர். படகை குறிக்கும் சம்மான் என்ற மலே சொல்லும் இறங்குதுறை அல்லது துறைமுகம் என்ற கருத்தையுடைய தமிழ் சொல்லும் இணைந்து உருவாக்கியதே சம்மாந்துறை என்ற சொல்லாகும். மட்டக்களப்பில் காரைதீவுக்கு அண்மையில் யோரிஸ் வேன் ஸ்பில்பர்ஜன் வந்து இறங்கினான் என்று பல வரலாற்று ஆசிரியர்கள் திரும்ப சொல்கிறார்கள். கடைசியாக இதை R.G. ஆந்தோனிஸ் தனது டச் இன் சிலோன் என்ற புகழ்பெற்ற நூலில் வழிமொழிந்துள்ளார். வரலாற்று நோக்கில் இந்த நிகழ்வு முக்கியமானதாக உள்ளதால் கூறுபவர்களின் சொற்களில் இதை குறிக்கலாம். நாங்கள் மே 23 1602 நெடுங்கோடு 9:30 பாகையில் மலபார் கரையில் உள்ள கொச்சினுக்கு அண்மையில் வந்து கொண்டிருந்தோம். புயற்காற்றில் அகப்பட்டு விடுவோம் என்று பயந்ததாலும் குமரிமுனை காலநிலையை தவிர்க்கும் நோக்கமாகவும் இன்னும் தெற்கு நோக்கி போய்க் கொண்டிருந்தோம். 26 நாங்கள் ஒரு தாழ் நிலத்தையும் வட்ட வடிவ குன்று ஒன்றையும் கண்டோம். நாங்கள் அங்கே கருத்த நிற கடற்பறவைகள் தமது வெள்ளைத்தலியை வெளியே நீட்டிக்கொண்டு நீந்திக் கொண்டிருப்பதை பார்த்தோம். அது 28 நாங்கள் இலங்கை காலிக்கு அருகாமையில் சென்று கொண்டிருந்தோம். நாங்கள் ஓரிரு மீன் கூட்டங்களையும் கண்டோம். கரை 24 பாகத்துக்கு அப்பால் தெரிந்தது. அங்கிருந்து மட்டக்களப்பு ஆற்றுக்கு எங்கள் கலத்தை செலுத்தினோம். அங்கே ஒரு விரிகுடா தென்பட்டது. அதற்குள் ஒரு ஆறு வந்து விழுவது போல் தோன்றியது. 29 நாங்கள் நெருங்கி வந்த பார்த்தபோது அங்கே ஆறு என்று ஒன்றும் இல்லை. கொகேஸ் மரங்கள் அடர்ந்த கிராமம் ஒன்றும் பகோடா ஒன்றும் தெரிந்தன. கப்பலுக்கு நங்கூரம் பாய்ச்சி ஒரு படகில் சில ஆட்களை கரைக்கு அனுப்பினோம். அவர்கள் தோணியில் சில சுதேசிகளை அழைத்து வந்தார்கள். அவர்களிடம் மட்டக்களப்பு எங்கிருக்கிறது என்று கேட்டோம். அதற்கு இன்னும் வடக்கே போக வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் எங்களை நாடோடிகள் என்று அழைத்தனர். மேலும் அவர்கள் தங்களது நல்லெண்ணத்தையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். நாங்கள் அவர்களுக்கு சில கத்திகளை அன்பளிப்பாக வழங்கினோம். அவர்கள் மட்டக்களப்புக்கு வழிகாட்ட சில ஆட்களை நாளை தருவதாகவும் வாக்களித்தனர். அது மே 31 நாங்கள் அவர்களில் ஒருவரையாவது மட்டக்களப்புக்கு அனுப்பி எங்களின் வருகையை மட்டக்களப்பு அரசன் தர்ம ஐங்காதரனுக்கு முன்கூட்டிய அறிவிக்குமாறு கேட்டுக்கொண்டோம். நாங்கள் அன்று மாலை மட்டக்களப்பை அடைந்தோம். அது ஒரு விரிகுடாவாகும். அங்கு கப்பல் கட்டும் தொழில் நடந்து கொண்டிருந்தது. அங்கிருந்து 1 மைலுக்கு அப்பால் அரசனின் இருப்பிடம் இருக்கிறது என்று அறிந்து கொண்டோம். அங்கே ஒரு ஆழமில்லாத 5 அல்லது 6 அடி நீர் கொண்ட வறண்ட ஆறு உள்ளது. பெரிய ஆறு என்று அதை சொல்ல முடியாது. முதலியாரால் விவரிப்பவரின் கூற்றுப்படி அரசனின் தரை கேப்டன் ஸ்பில்பர்ஜன் நன்கு உபசரிக்கப்பட்டான். அங்கிருந்து பொருத்தமான நாளில் ஏற்கனவே கூறியபடி 1 மைல் தொலைவில் உள்ள அரசனின் இருப்பிடத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்.
அந்த நிகழ்வை ஸ்பில்பர்ஜன் விவரிக்கின்ற போது, நான் முதலில் முக்கிய பிரபுக்களை சந்தித்தேன். அதன்பின் 600 படை வீரர்களும் அரசனும் உருவிய வாளோடு நின்று என்னை வரவேற்றனர். நான் அப்போது அரசனுக்கு பல வகைப்பட்ட அன்பளிப்புகளை வழங்கினேன். மேலும் அரசனை மகிழ்விக்க எனது குழுவினர் இசைமழை பொழிந்தனர். அதன்பின் எனது குழாத்தை அழைத்துச் சென்று விருந்துபசாரம் செய்யும்படி முதலியாருக்கு அரசன் பணித்தான். அடுத்த நாள் ஜெனரலான என்னை எனது இருப்பிடத்திலேயே தங்கியிருக்கும்படி கட்டளை வந்தது. காரணம், என்னை அவர்கள் ஒரு போர்த்துகீச ஒற்றன் என்று சந்தேகித்ததாகும். அடுத்த நாள் விசாரணைக்காக அரசன் முன் என்னை அழைத்து போய் நிறுத்தினர். நான் போர்த்துகீசன் இல்லை என்பதை சிரமப்பட்டு நிரூபிக்க வேண்டியதாயிற்று. அரசனும் எனது விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு என்னை விடுவித்தான். அடுத்த நாள் காலை நான் கப்பலுக்கு மீண்டு வந்தேன். ஸ்பில்பர்ஜன் அரசனிடம் கருவாவும் மிளகும் தரும்படி திண்டித்துக் கொண்டிருந்தான். அரசனும் பல்வேறு சாட்டுகள் சொல்லி தட்டி கழித்து வந்தான். கடைசியில் அவற்றை பெறுவதென்றால் நீங்கள் உங்கள் ஆட்களையும் எங்களின் எழுத்தர்களையும் அழைத்து கொண்டு சென்று பெரிய அரசனிடம் கேட்க வேண்டும் என்று கூறினான். அதை கேட்ட ஸ்பில்பர்ஜன் தானே நேரில் போக துணிந்து 5 சாட்சிகளை தன்னுடன் வர ஒழுங்குகள் செய்து தரும்படி மட்டக்களப்பு அரசனிடம் கேட்டான். அரசன் அப்படி செல்வதில் உள்ள இடர்களை எடுத்துக்காட்டி அவன் பயணத்தை தடை செய்தான். இந்த செய்தியை சொல்ல அரசன் ஓர் எழுத்தரை பல்வகை அன்பளிப்புகளுடன் கண்டிக்கு அனுப்பி வைத்தான். அந்த எழுத்தர் கண்டிக்கு போய் அரசனை சந்தித்து விடயத்தை சொல்லி ஜூலை 3 ஒரு புது செய்தியோடு திரும்பினான். அது அரசன் ஜெனரலை தனது மாளிகையில் பூரண சிநேகம் மற்றும் நல்லெண்ணத்துடன் சந்திக்க விரும்புகிறான் என்பதாகும். உடனடியாக செயல்பட்ட ஸ்பில்பர்ஜன் 6 ஜூலை ஆபத்து நிறைந்த, நீண்ட மற்றும் களைப்பு நிறைந்த பயணத்தை தொடங்கினான். கூடவே பெறுமதிமிக்க பல வகை அன்பளிப்புகளையும் இசைக்கருவிகளையும் எடுத்துச் சென்றான். சிலரையும் துணைக்கு அழைத்து கொண்டான். இன்றைய மட்டக்களப்பு பதுளை பாதை அப்போது இல்லை. அப்போதைய பாதை நெல்கல வழியாக அலுத்துவர போய் மகாவெலி கங்கியை கடந்து செல்வது. கண்டிக்கு போக 6 நாட்கள் எடுக்கும், வர 6 நாட்கள், அங்கே தங்க 10 நாட்கள் என்றால் மொத்தம் 22 நாட்கள் பிரயாணம். ஸ்பில்பர்ஜன் மட்டக்களப்பிலிருந்து கண்டிக்கு செல்லும் போது கடந்து சென்ற நகரங்களும் கிராமங்களும் வருமாறு: அல்டியா டிமோர், ஒன்கட்டோடி, வியாடோ, நெக்குரிட்டி, நெல்வல, வேகம், விந்தன, வென்ட்ரோ மற்றும் கண்டி. அலடியா டிமோர் என்பது சம்மாந்துறையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். வியாடோ வீரையடியாகவும் நெக்குரிட்டி நிக்கவட்டியாவாகவும் இருக்க வேண்டும். விந்தன என்பது அலுத்துணுவரவாகும். அலுத்துணுவரவிலிருந்து செல்லும் பாதை இன்றைய தெல்தெனிய வீதியால் கல்மெலோயா வரையும் செல்கிறது. அது பின்னர் வென்டுடுருவா வரையும் சென்று மீண்டும் தெல்தெனியா வீதியில் ஏறி மீண்டும் கண்டிக்கு செல்கிறது. ஸ்பில்பர்ஜன் இந்த பிரயாணத்தை பற்றி அதிருப்தி அடைய ஒன்றுமில்லை. அவன் கண்டியில் சில நாட்களை செலவிட்டு மட்டக்களப்புக்கு திரும்பினான். அவன் செப்டம்பர் 2 இரவு மட்டக்களப்பிலிருந்து தாய்நாட்டுக்கு செல்ல பாயை விரித்தான். இவ்வாறு கடவுள் ஆர்வதித்தார் என்று விவரிப்பவர் முடிக்கிறார்: நாங்கள் இலங்கை தீவிலிருந்து புறப்பட்டோம். இங்கே எங்கள் ஜெனரலுக்கு மட்டக்களப்பு அரசனாலோ, அவன் போர்த்துகீசருக்கு உதவுபவர், கண்டிக்கு சிரமப்பட்டு பிரயாணம் செய்ததாலோ எந்த சிறிய ஆபத்தும் ஏற்படவில்லை. எல்லாம் நல்லபடியாகவே முடிந்தன. நாங்கள் கடவுள் கிருபையால் செப்டம்பர் 3 சுமத்ரா தீவில் உள்ள ஆச்சேயை நோக்கி புறப்பட்டோம். இவ்வாறு இலங்கைக்கான டச்சுக்காரர்களின் முதலாவது வருகை நிறைவடைந்தது. நாங்கள் இப்போது ஸ்பில்பர்ஜன் வந்திறங்கிய இடத்தில் வந்திறங்கிய சேபால்டி டுவீட் என்ற வைஸ் அட்மிரலை பற்றி பார்ப்போம். மட்டக்களப்பில் வந்திறங்கிய அவர் அங்கிருந்து ஸ்பில்பர்ஜன் போன வழியால் கண்டிக்கு சென்று அரசனோடு நல்ல இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி கொண்டார். சியாசி என்ற கப்பலில் 1603 பிப்ரவரி 5 ஆச்சேயிக்கு திரும்பிய அவர் திரும்பவும் 7 கப்பல்களில் மட்டக்களப்புக்கு அதே ஆண்டு ஏப்ரல் 3 வந்தார்.
புயற்காற்று காரணமாக ஏப்ரல் 25 மட்டக்களப்புக்கு வந்து நங்கூரமிட முடிந்தது. அந்த வைஸ் அட்மிரலின் கொலை எவ்வாறு நிகழ்ந்தது என்பது பற்றி அவரின் குழுவில் வகித்த ஒருவர் கூறியதாவது: டெக்கோஸ் ஆஃப் சீலண்ட் என்ற கப்பல் பீட்டர் ஜான்ஸ் சோயர் தலைமையில் பாண்டம் துறைமுகத்துக்கு வருவதற்கு முன்பே அதிலிருந்து அட்மிரல் சீபால் டி வீட்டும் அவரின் குழுவினர் 53 பேரும் கண்டியரசனால் கொல்லப்பட்டனர் என்ற துயரச் செய்தி வந்துவிட்டது. இலங்கையிலிருந்து பெரும் வர்த்தகரான ஜாக்வஸ் வான்ட்ராய் என்பவரும் அக்கப்பலில் வந்திருந்தார். அக்கப்பல் அரசனது சிநேகத்தையும் இணக்கத்தையும் அட்மிரல் பெற்றிருந்த போதும் இந்த கோர நிகழ்வு எவ்வாறு நிகழ்ந்தது என்பது ஒரு புதிராக உள்ளது. அந்த கப்பலில் வந்தவர்களிடம் ஏன் அரசன் இந்த அகோரச் செயலை செய்தான் என்று கேட்டபோது அவர்கள் 4 போர்த்துகீஸ் கப்பல்களையும் அவர்களின் குழுவினரையும் துறைமுகத்துக்குள் வர அனுமதித்ததை இட்டு கோபம் கொண்ட அரசன் இக்காரியத்தை செய்தான் என்றனர். கைதியாக இருந்த ஸ்பானிய உத்தியோகத்தர் கண்கண்ட சாட்சியாக இருந்து விவரிப்பது போல் இக்கதைக்கு இன்னொரு வடிவம் உள்ளது. இவைகளின் சரிபிழை நமக்கு தெரியாது. இதன் மறுபக்கத்தை கருத்தில் கொள்வதால் எந்த பிரயோசனமும் இல்லை. எனவே இதனை மட்டக்களப்பு டச்சு சமூகம் தாங்கிக் கொள்வதை தவிர வேறு வழியில்லை. சிறிது காலம் டச்சுக்காரர் மட்டக்களப்பில் சோர்ந்து போய் கிடந்தனர். அவர்களின் மீளெழுச்சி கண்டியரசன் போர்த்துகீசரை விரட்ட அவர்களின் உதவியை நாடிய போது ஏற்படுகிறது. கண்டியரசனுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறி மட்டக்களப்பு புளியந்தீவில் ஒரு கோட்டையை போர்த்துகீசர் 1627 கட்டியிருந்தனர். இதனை எதிர்த்த அரசன் அவர்களை விரட்ட டச்சுக்காரர்களின் உதவியை நாடினான். இங்கே நாங்கள் பெட்டிகலோ உடன் டச்சுக்காரர் முதலில் வந்திறங்கிய இடத்துக்கு அண்மையில் தெற்கே 27 மைல் தொலைவில் உள்ள மட்டக்களப்பை இணைத்து நோக்குகிறோம். அது பிழையாகும். டச்சு ஆளுநர் ஜெனரலுக்கும் பட்டேவியாவில் உள்ள சபைக்கும் ராஜசிங்க மன்னன் எழுதிய செப்டம்பர் 9, 1636 என்ற திகதியிட்ட கடிதம் 1.5 வருடம் கடந்த பின்னரே போய் சேர்ந்தது. இலங்கையில் உள்ள மொத்த கடற்கரையும் பெருமளவு செழிப்பான நிலங்களும் தங்களுக்குரியதென்று போர்த்துகீசர் சாதிக்கிறார்கள். அவர்களை இலங்கையிலிருந்து விரட்டி அடிப்பது அவசியம் என்றும் அவன் அந்த கடிதத்தில் விவரித்திருந்தான். அவன் டச்சுக்காரர்களிடம் போர்த்துகீசரை துரத்த 5 கப்பல்களில் சிப்பாய்கள் மற்றும் கருவிகள் சகிதம் வந்து கரையோரங்களில் தாக்குதல் நடத்த வேண்டும் என்றும் உள்நாட்டில் தாக்குதலை தான் நடத்துவதாகவும் அக்கடிதத்தில் எழுதியிருந்தான். மேலும் அவன் டச்சுக்காரர் இலங்கையின் எந்த பாகத்திலும் கோட்டையொன்றை கட்டிக்கொள்ள அனுமதிப்பதாகவும் தாக்குதலுக்கு தேவையான கருவிகளை தந்து உதவுவதாகவும் செலவுகளை பொறுப்பேற்பதாகவும் வாக்களித்திருந்தான். இலங்கையோடு வர்த்தக உறவை வளர்க்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று டச்சுக்காரர் கருதி மகிழ்ச்சி அடைந்தனர். போர்த்துகீசருக்கு எதிராக தாக்குதல் நடத்த அட்மிரல் ஆடம் வெஸ்டர் வேர்ல்ட் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் தான் பிற்பாடு வருகிறேன் என்று வைஸ் அட்மிரல் வில்லியம் ஜாகோபஸ் கோஸ்டரையும் வீட்டுக்கும் நேர்ந்த கதையே இவருக்கும் பிற்பாடு மட்டக்களப்புக்கு அருகே நடந்தது. ஜான் தெய்சனையும் இரு கலங்களில் 100 சிப்பாய்கள் சகிதம் போய் போர்த்துகீச நிலைகள் மீது தாக்குதல் நடத்துமாறு கோரினார். இந்த தாக்குதலின் விளைவுகள் பற்றி கோஸ்டர் ஜூன் 4, 1638 பட்டேவியாவில் உள்ள ஆளுநர் ஜெனரல் அந்தோனியா வேன் டியமெனுக்கு எழுதிய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது: ஏப்ரல் 8 காலையில் நாங்கள் கல்முனையிலிருந்து புறப்பட்டு மாலையில் மட்டக்களப்பு கோட்டைக்கு எதிரில் நங்கூரமிட்டு கொண்டோம். இரவில் போர்த்துகீசர் 2 படகில் வந்து சுட்டனர். 9 நண்பகல் நாங்கள் கரையை நோட்டமிட்டோம். அங்கே 21 சிப்பாய்களை நிறுத்தினோம். அடுத்த நாள் ஆற்றில் நுழைந்து பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுத்து கொண்டோம். ஆளுநர் சில ஆட்களுடன் வந்து எங்களுடன் இணைந்து கொண்டார். அங்கே நாங்கள் 3 பீரங்கிகளை நிறுத்தினோம். எங்கள் நிலைமைகளை கண்காணிக்க பொருத்தமான உத்தியோகத்தர்கள் இன்மையால் சிப்பாய்களிலிருந்து தகுதியுள்ளவர்களை தேர்ந்தெடுத்து நிறுத்தினோம். எங்களுக்கு அட்மிரல் வரும் வரையும் தாமதிப்பது வீணானது என்று தோன்றியது. கோட்டைக்குள் பெருமளவு கருவா, மிளகு, தேன்மெழுகு ஆகியவை இருப்பதை அறிந்து கொண்டோம். கோட்டைக்கு எதிரில் தாக்குதல் தளத்தை நிறுவினோம். அதற்கு கோஸ்டரின் தாக்குதல் தளம் என்று பெயரிட்டோம்.
போர்த்துகீசர் கோட்டையிலிருந்து எங்களை நோக்கி சுட்ட போதிலும் அதற்கு எதிரில் ஆற்றுக்குள் மஸ்கட் சுடும் தூரத்துக்கு குறைவான தூரத்தில் எங்கள் நிலையை அமைத்தோம். இதற்காக எங்களது படை வீரர்களும் கருப்பர்களும் இரவு பகல் பாராது கடுமையாக உழைத்தனர். 12ஆம் திகதி இரவில் 8 ராத்தல் நிறையுடைய குண்டுகள் இங்கிருந்து கோட்டையை நோக்கி ஏவினோம். நாங்கள் போர்த்துகீசர் நாட்டியிருந்த நெல்லி மரங்களுக்கு அல்லது அவர்கள் விதைத்திருந்த வயல்களுக்கு தீ வைக்குமாறு சில கருப்பர்களை ஏவினோம். அந்த கோஸ்டர் தாக்குதல் தளத்தில் 24 படை வீரர்களை நிறுத்தினோம். அதற்கு லெப்டினன்ட் கிறிஸ்டியன் ஸ்வோர்ட் பொறுப்பேற்றார். ஏப்ரல் 16ஆம் திகதி இரவில் கோட்டைக்கு வடக்கில் அரை மஸ்கட் தூரத்தில் ஒரு தாக்குதலை அது நடத்தியது. 17ஆம் திகதி வடக்கு தாக்குதல் தளத்தில் ஜோன் தீசஸ் தாக்குதல் தளம் 6 ராத்தல் குண்டுகள் கோட்டையை நோக்கி ஏவப்பட்டன. அத்தாக்குதல் தளத்தில் சார்ஜென்ட் கொனலிஸ் ப்ளூம் தலைமையில் 30 படை வீரர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் இரவு பகலாக குண்டுமாறி பொழிந்து கொண்டிருந்தனர். இக்காலத்தில் 18 அல்லது 24 பவுண்டு நிறை கொண்ட குண்டுகளை கொண்டு தாக்குதலை முன்னெடுக்க நாங்கள் தயாரானோம். ஆனால் அரசன் வரும் வரை அது தாமதிக்கப்பட்டது. இப்போது எங்களிடம் நல்ல உடற்பலமும் ஒழுக்கமும் உடைய சிப்பாய்கள் 5 குழுவினர் ஒவ்வொன்றிலும் 70 பேர் அளவில் இருந்தனர். அரசனும் 14ஆம் திகதி 15,000 படை வீரர்கள் மற்றும் சிப்பந்திகள் சகிதம் வந்து சேர்ந்தான். 15ஆம் திகதி நாங்கள் அரசனை சந்தித்து 2 பாரசீக குதிரைகளையும் 2 உயர்தர நாய்களையும் ஒரு ரோஸ் வாட்டரையும் கையுறைகளையும் இன்னும் சில பொருட்களையும் அன்பளிப்பாக கொடுத்தோம். அரசன் மிக மகிழ்ச்சி அடைந்தான். அதற்கு பிரதி உபகாரமாக எல்லாமாக 100 ரியால் பெறுமதியான 2 தங்க மாலைகள், ஒரு தங்க கைச்சங்கிலி, தங்க கரையிட்ட தொப்பி ஆகியவற்றை பரிசளித்தான். அட்மிரலுக்கு பிரத்தியேகமாக கற்கள் பதித்த மாலையும் ஒரு மோதிரமும் 2 வெள்ளை குரங்குகளும் வெடிமருந்து வைக்கக்கூடிய கொம்புகளும் எல்லாமாகச் சேர்ந்து 1000 ரியாலுக்கு குறையாத பெறுமதிக்குரிய பொருட்கள் வழங்கப்பட்டன. 18ஆம் திகதி விடிவதற்கு 1 மணித்தியாலத்துக்கு முதல் ஒரு குழு சிப்பாய்களுடன் தீவுக்குள் நுழைந்தோம். அப்போது கோட்டைக்குள் இருந்து சுட்டுக் கொண்டிருந்தனர். எங்களுடைய தாக்குதல் தளத்திலிருந்து 10 பீரங்கிகளால் களிப்புடன் எதிரி சரணடையும் வரை குண்டுமாறி பொழிந்து கொண்டிருந்தனர். கடைசியாக 4 மணியளவில் ஆயுதங்களை களைந்து சமாதானம் மற்றும் சரணடைதல் கொடியை ஏந்தியவாறு கோட்டைக்குள் இருந்தவர்கள் வெளியே வந்தனர். அவர்களின் கோரிக்கை எங்களை நாகப்பட்டினத்துக்கு கொண்டு போய்விட வேண்டும் என்பதாகும். கருப்பர்கள் அரசனை வணங்கினர். அங்கே சரணடைந்தவர்களின் தொகை 700 ஆகும். அவர்களில் 50 பேர் போர்த்துகீசர். மற்றவர்களில் கருப்பர்கள், குழந்தைகள், பெண்கள் அடங்குவர். இந்த முற்றுகையில் எந்த நேரமும் எதிரி சுட்டு கொண்டிருந்த போதும் எங்கள் தரப்பில் கடவுள் அருளால் ஒரே ஒரு சிப்பாயும் ஒரே ஒரு மேளம் அடிப்பவரும் கொல்லப்பட 5 அல்லது 6 பேர்கள் மட்டும் காயமடைந்தனர். எதிரி தரப்பில் உயிரிழந்தவர்களின் தொகை 20 பேராகும். அவர்களில் 4 அல்லது 5 பேர் போர்த்துகீசர். மீதி பேர் பெண்களும் கருப்பர்களும் சிறுவர்களும் ஆவர். மட்டக்களப்பிலிருந்து போர்த்துகீசரை வெளியேற்றிய பின்னர் கண்டியரசனுக்கும் டச்சுக்காரருக்கும் இடையே 1638 மே 23ஆம் திகதியில் ஓர் ஒப்பந்தம் கையெழுத்தாகியது. அது இரு தரப்பினரும் எதிர்கால உறவுகள் எத்தன்மையதாக இருக்கும் என்பதை பற்றியதாகும். அதில் ஒரு தரப்பில் ராஜசிங்க மன்னனும் மறுதரப்பில் அடம் வெஸ்ட் வோல்டும் வில்லியம் ஜாக்கோப் கோஸ்டரும் கையெழுத்திட்டனர். ஜூன் 4ஆம் திகதி வெஸ்ட் வோல்ட் மட்டக்களப்பை விட்டு போக வேண்டியிருந்ததால் கோட்டையின் முழு பொறுப்பும் கோஸ்டரின் கைக்கு வந்தது. இதற்கு 3 நாட்களுக்கு பின்னர் கைதியாக பிடிபட்ட போர்த்துகீசர் நாகப்பட்டினத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கோட்டையில் படையினர் 105 பேர் நிலை கொண்டிருந்தனர். கப்பலில் இருந்து பெருமளவு வெடிமருந்துகள் கொண்டு வரப்பட்டன. கோஸ்டர் உடனடியாக கோட்டையில் காணப்பட்ட சேதங்களை திருத்தி அமைத்தார். பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சகல அம்சங்களும் மீள் ஒழுங்கு செய்யப்பட்டன. ஆயினும் சுகாதார அம்சங்கள் திருப்தியான முறையில் இருக்கவில்லை. கோஸ்டர் பட்டேவியாவில் உள்ள ஆளுநர் ஜெனரலுக்கு எழுதிய அறிக்கையில் இதை பற்றி இவ்வாறு குறிப்பிடுகிறார். நாங்கள் வருடத்தின் பாதகமான மாதங்களில் வரும் குடல் அழற்சி, வயிற்றுப்போக்கு மற்றும் பல வகை காய்ச்சல் என்பவைகளை இட்டு பெரிதும் கவலைப்பட்டாலும்
சாதகமான மாதங்கள் வரும்போது நிலைமை சீர்படும் என்று நம்புகிறோம். இது கொடிய நுளம்புக்கடி மிகுந்த இடமாக உள்ளது. எனினும் அதை விரைவில் சுத்தப்படுத்த எண்ணியுள்ளோம். தான் எழுதியது போல் 1 மாதத்துக்குள் அதை அவர் சுத்தப்படுத்த நடவடிக்கை எடுத்தார். அதை பற்றி எழுதும் போது கோட்டைக்கு எதிரிலுள்ள ஆற்றங்கரையை நாங்கள் பெருமளவு சுத்தமாக்கிவிட்டோம். பெருமளவு ஆக்கள் அங்கு குடியேறியும் உள்ளனர். இக்காலத்தில் இருந்து மட்டக்களப்பில் டச்சுக்காரர்களின் இருப்பின் வரலாறு தொடர்ச்சியற்று காணப்படுகிறது. கோஸ்டர் அரசனிடமிருந்து கருவா, மிளகு, தேன்மெழுகு ஆகியவற்றை பெறுவதில் சிரமங்களை எதிர்கொண்டு வந்தார். அதை பற்றி அரசனை கண்டு தமது சிக்கல்களை எடுத்துரைக்க தீர்மானித்தார். பட்டேவியாவிலிருந்து எங்கள் கப்பல்கள் இங்கு வரும்போது நாங்கள் கவனமாக வேலை செய்கிறோம் என்பதை காட்ட நீங்கள் தரும் பொருட்களை கொடுக்க வேண்டியுள்ளது என்பதை அரசனிடம் எடுத்துரைக்க எண்ணினார். அதற்காக கண்டிக்கு புறப்பட்டு சென்ற அவர் 1637 ஆகஸ்ட் 2 அரசனை கண்டு தமது கோரிக்கையை சமர்ப்பித்தார். எங்களுக்கு தர வேண்டிய கருவா, மிளகு, தேன்மெழுகு போன்றவற்றை சம்மாந்துறை, வெல்லச போன்ற இடங்களில் தந்தால் செலவில்லாமல் கப்பலில் ஏற்றிக்கொள்ளலாம். மேலும் கோட்டைக்கு பக்கமாக உள்ள டாஸ் வேகாஸ் தீவில் செழிப்பான வயல் நிலம் உள்ளது. அதில் போர்த்துகீசர் நெற்செய்கையில் ஈடுபட்டு வந்தனர். இப்போது அது வெறுமையாக கிடக்கின்றது. அதில் நெற்செய்கையில் ஈடுபட எங்களை அனுமதித்து சில கருப்பர்களையும் தந்தால் நாங்கள் தங்களுக்கு நன்றியுடையவர்களாக இருப்போம் என்று கூறினார். இந்த பயணமும் கோரிக்கையும் வெற்றிகரமாக முடிந்தனவா என்பது தெரியவில்லை. கோஸ்டர் காலி முற்றுகை காலம் வரையும் மட்டக்களப்பு கோட்டைக்கு பொறுப்பாக இருந்தார். அந்தோனியோ போயன் காலி முற்றுகைக்கு வந்த கப்பற்படைக்கு தலைமை தாங்க அனுப்பப்பட்டிருந்தார். அவர் கோவா தாக்குதலின் போது கோஸ்டரோடு ஒத்துழைத்தவர். திருகோணமலை விடுவித்த பின்பு கப்பல்கள் மட்டக்களப்பில் நங்கூரமிடப்பட்டன. இந்தியாவில் உள்ள சபைக்கு ராஜசிங்கன் 3 தூதுவர்களை அனுப்பியிருந்தார். அத்தூதுவர்கள் மட்டக்களப்பு ஊடாக போவதற்கு வந்திருந்தனர். கொழும்பின் மீதான தாக்குதல் நடவடிக்கைகளில் மட்டக்களப்பு டச்சுக்காரர் சம்பந்தப்பட்ட கதையை அடுத்ததாக நாம் கேள்விப்படுகிறோம். சிங்கள படையினர் நீர்கொழும்பிலுள்ள கைமேல் என்ற இடத்தில் டச்சு இயக்குனர் ஜெனரலின் படையினருடன் 1640 ஜனவரி 29 இணைந்து கொண்டனர். இவர்களுடன் மட்டக்களப்பிலிருந்து ஜோன் தீசிஸ் தலைமையில் சென்ற படையும் இணைந்து கொண்டு கொழும்பிலிருந்து வந்த போர்த்துகீசர் படையுடன் மோதத் தொடங்கினர். மேலும் டச்சு படையினர் நீர்கொழும்பில் இருந்த போர்த்துகீசர் கோட்டையை ஆக்கிரமித்தனர். இதனிடையே டச்சு ஜெனரலுக்கும் கண்டியரசனுக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக பின்னவர்கள் முன்னவர்களை மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை ஆகிய இடங்களில் உள்ள கோட்டைகளை தாக்கலாம் என்று பயந்தனர். அதனால் ஜோன் தியஸ் மட்டக்களப்புக்கு போய் படைகளை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு பணிக்கப்பட்டிருந்தார். ஆயினும் எதிர்பார்க்கப்பட்டது போல் நடக்கவில்லை. அவர் திரும்பவும் மார்ச் 8 மீண்டும் போய் தாக்குதல் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்த அனுப்பப்பட்டார். இக்காலத்தில் டச்சுக்காரர் எதிர்பார்த்த கருவா, மிளகு, தேன்மெழுகு ஆகியவற்றை அரசனிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் தியஸ் மட்டக்களப்பு கோட்டையை கைவிட தீர்மானித்தார். டச்சுக்காரர் இக்காலத்தில் எதிர்கொண்ட நிலைமைகளை பற்றி பட்டேவியாவில் உள்ள ஆளுநர் ஜெனரலுக்கு கடிதம் எழுதினார். அதில் பட்டேவியாவிலுள்ள மகிமைக்குரியவர் அறிவது, மட்டக்களப்பில் உள்ள படையணி, வெடிமருந்துகள், பீரங்கிகள் ஆகியவற்றை அப்புறப்படுத்திக் கொள்ள அனுமதி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எதிரி தாக்க நினைத்தால் மன்னனால் ஒன்றும் செய்ய முடியாது. கோட்டையை நாங்கள் பாதுகாப்பதில் எங்களுக்கு யாதொரு லாபமும் இல்லை. ஏனென்றால் அரசன் சுதேசிகள் தங்களுடைய விளைபொருட்களை எங்களுக்கு விற்கத்தானும் விடுகிறான் இல்லை. போர்த்துகீசரை வெளியேற்றியதால் தங்களுக்கு ஏற்பட்ட செலவை ஈடுகட்டக்கூடிய வகையில் பொருட்களை தந்து உதவும்படி டச்சுக்காரர் கண்டியரசனை கேட்டுக்கொண்டிருந்தனர். அதற்கு அரசன் தான் மட்டக்களப்பு கோட்டையை பிடித்த போதே அவற்றை கொடுத்து விட்டதாக கூறினான். இந்த இழுபறியை தீர்த்து வைப்பதற்காக கோஸ்டர் அரசனை சந்திக்க நேரடியாக சென்றார். அவர் மட்டக்களப்புக்கு திரும்பி வரும்போது நிக்கல என்ற இடத்தில் வைத்து கொல்லப்பட்டார். அப்போது மட்டக்களப்பில் இருந்த தீசிஸ் அவரிடத்திற்கு நியமிக்கப்பட்டார். ராஜசிங்க மன்னனிடமிருந்து தாம் வேண்டிய பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாதென கண்ட டச்சுக்காரர் இனி மட்டக்களப்பு கோட்டையை பராமரிப்பதில் அர்த்தமில்லை, அதை கைவிடப் போவதாக கூறினர்.
1000 பாராவுக்கு தர வேண்டிய 480,000 ராத்தல் பொருட்களில் 165,720 ராத்தல் பொருட்களே தரப்பட்டதாக கூறினர். டச்சுக்காரர் மீதி பொருட்கள் அரசன் மட்டக்களப்பில் வைத்து தருவான் என்று நம்பினர். அவ்வாறு தரப்படாது விட்டால் காலியில் நிலை கொண்டிருக்கும் படைப்பிரிவை வாபஸ் பெற்றுக் கொள்ளப் போவதாக தெரிவித்தனர். மட்டக்களப்பு கோட்டையை தக்க வைத்துக் கொள்வது சிரமமான காரியம் என்றும் அதனால் தங்களுக்கு யாதோர் லாபமும் இல்லை என்றும் தெரிவித்து வந்தனர். மேலும் கோட்டையின் மண் அரண் பலவீனமடைந்திருந்தது. அதனால் எந்த நேரமும் போர்த்துகீசர் வந்து தாக்கலாம் என்றும் பயப்படுவதாக கூறினர். கடைசியில் அதை அவர்கள் அரசனிடம் ஒப்படைத்தனர். அரசன் அதை 1643 பூரணமாக அழித்துவிட்டான். இக்காரணங்களால் டச்சுக்காரர் மட்டக்களப்பில் பிடிப்பில்லாமல் இருந்தனர். ஆயினும் அதை பூரணமாக விட்டுவிடவும் அவர்களுக்கு மனமில்லாமல் இருந்தது. ஆயினும் அதை பூரணமாக பயன்படுத்த வேண்டிய தேவை அவர்களுக்கு விரைவில் ஏற்பட்டது. கண்டி அரசனுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் இடையே உள்ள உறவில் அவநம்பிக்கை துளிர்விடத் தொடங்கியிருந்தது. ஜான் தீயிஸின் கண்டிக்கெதிரான போரை பிரகடனம் செய்தார். ஆயினும் ஜான் மேக்சுயைக்கர் என்ற டச்சு தளபதி இரு தரப்பையும் சமாதானப்படுத்த முயன்றார். எனினும் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை. கடைசியாக அவர் 1646 மே 31 பின்வரும் விடயத்தை உள்ளடக்கிய கடிதம் ஒன்றை கண்டியரசனுக்கு அனுப்பினார். சர்வதேச சட்டங்களின் பிரகாரம் போரை போரால்தான் எதிர்க்க வேண்டும். முன்னர் போர்த்துகீசரால் பிடித்து வைத்திருந்த மட்டக்களப்பு, திருகோணமலை, கொட்டியாரம் ஆகியவற்றை டச்சுக்காரர் 4 பெரிய கப்பல்கள், சில சிறிய கப்பல்கள் போன்றவற்றை பயன்படுத்தியே பிடித்தனர். ஆகவே அதன் செலவுகளை ஈடுகட்டும் முகமாக அவற்றை மீள எடுத்துக்கொள்வது முறையாகும். மட்டக்களப்பை டச்சுக்காரர் மீண்டும் 1646 ஆண்டிலா அதற்கு பின்னரா தம் வசமாக்கி கொண்டனர் என்பது தெரியவில்லை. அண்மைய வெளியீடு ஒன்றில் காணப்படும் அடிக்குறிப்பில் மேக்சுயைக்கேரின் கடிதம் ஒன்று காணப்படுகிறது. அதிலுள்ள மேற்கோள் ஒன்றில் காணப்படும் தகவலின் பிரகாரம் 1646 பின்னர்தான் மட்டக்களப்பை டச்சுக்காரர் கைப்பற்றி கொண்டனர் என்ற விவரம் உள்ளது. 1655 ரைகோலப் வான் கோயன் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அவர் வந்தவுடன் அரசனை வழிக்கு கொண்டுவர பல தந்திரோபாயங்களை மேற்கொண்டார். அதை அறிந்த அரசன் கங்குரான் கேட்டவுக்கு சென்று ஒளித்து கொண்டார். அங்கிருந்து பல கடிதங்களை கொழும்புக்கு எழுதினார். அவற்றில் போர்த்துகீசரின் ஏமாற்று, 1668 நடத்தைக்கு எதிராக மட்டக்களப்பு மற்றும் கொட்டியார் துறைமுகங்களை பாதுகாக்க கப்பல்களை தயார்படுத்துங்கள் என்று எழுதியிருந்தார். வான் கோயன் சில படையினரை கேப்டன்கள் டூபெண்ட், மார்டன் ஸ்கால்ரென் தலைமையில் அரசனின் பிரதேசத்துக்கு அனுப்பினார். அவர்கள் 15 மாகாணங்களை தம்பசமாக்கி கொண்டனர். அது பற்றி கோயன் பட்டேவியாவில் இருந்த ஆளுநர் ஜெனரலுக்கு பின்வருமாறு கடிதம் எழுதினார். பட்டேவியாவில் உள்ள மகிமைக்குரியவருக்கு 1665 ஜூலை 11 தங்கள் கடிதத்தில் மலைப்பிரதேசங்களில் கவனமாக இருக்க வேண்டும், முன்னேறுவது முடியாதென கண்டால் சமதரைக்கு வந்துவிட வேண்டும் என்று தங்கள் ஆலோசனை கூறியதற்கு நன்றி. கடவுள் கிருபையால் நாங்கள் ஒரு சிரமத்திற்கும் ஆட்படவில்லை. எல்லாம் எங்களுக்கு சாதகமாக முடிந்துள்ளன. விரைவில் மட்டக்களப்பு, கொட்டியாரம், திருகோணமலை ஆகிய துறைமுகங்களும் சூழவுள்ள பிரதேசங்களும் எங்கள் வசமாகும் போல் தோன்றுகிறது. தரையில் ஒரு பாதுகாப்பு படை இல்லாமல் கோட்டையை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் முடியாது என்று அரசனுக்கு கூறியுள்ளோம். முதலில் நாங்கள் திருகோணமலை துறைமுகத்தை கைப்பற்ற எண்ணியுள்ளோம். ஆனால் போர்த்துகீசர் அங்கே கோட்டையொன்றை கட்டி பலப்படுத்தி வைத்துள்ளனர். அந்த கோட்டையின் அளவை பொறுத்து சகல அம்சங்களையும் தயார் நிலையில் வைத்துள்ளோம். மட்டக்களப்புக்கும் அவ்வாறே செய்வோம். கூடிய விரைவில் மகிமைக்குரிய தங்களின் விருப்பப்படி சகல ஐரோப்பிய நாடுகளுக்கும் இத்துறைமுகங்களை திறந்து விடுவோம். 1665 வரையும் மட்டக்களப்பு மீண்டும் கைப்பற்றப்படவில்லை என்று நம்ப பல காரணங்கள் உள்ளன. இப்போது ஆளுநர் ஜெனரலாக இருக்கும் மேக்சுகெர் இயக்குநர்களுக்கு புளியந்தீவில் உள்ள கோட்டையை மீளவும் கட்ட வேண்டும் என்று கூறியதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். இதை பற்றி பின்வரும் பந்தியும் தெளிவுபடுத்துகிறது. 1668 அடுத்து வரும் ஆண்டுகளில் வளவைக்கு ஊடாக மட்டக்களப்பை நோக்கி வரும் வீதி திறக்கப்பட்டு அதில் எங்கள் துருப்பினர் நிலை கொண்டிருக்கின்றனர்.
அதே நேரத்தில் கொட்டியாரம் எங்கள் கைக்குள் வந்திருக்கிறது. இக்காலத்தில் அரசனிடமிருந்து ஒரு கடிதம் கிடைக்கப்பெற்றது. அதில் பல விடயங்களுக்கிடையே மட்டக்களப்பு, கொட்டியார் ஆகியவற்றை கம்பெனி கைப்பற்றுவதை தான் விரும்புவதாகவும் தெரிவித்திருந்தார். இலங்கை சபையின் சுருக்க குறிப்பின் பிரகாரமும் மட்டக்களப்பும் கொட்டியாரமும் கைப்பற்றப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது. இப்போது டச்சுக்காரர் மட்டக்களப்பில் நன்கு நிலையூன்றிக் கொண்டனர். தாங்கள் பட்ட சிரமத்துக்கும் செலவுக்கும் ஏற்ற வரும்படியை தேட ஏற்ற வழிமுறைகளை வகுத்து கொண்டனர். வான்கோயன் ஜூனியர் எழுதிய நினைவு குறிப்புகளில் டச்சுக்காரர் பெற்ற வருமானங்களை பற்றிய விவரங்களை காணலாம். இலங்கையையும் கம்பெனியையும் பராமரிக்கவும் பின்வரும் வழிகளில் வருமானம் ஈட்டப்படுகிறது. அவை இலங்கையில் சேகரிக்கப்படும் பாக்குகளையும் பிடிக்கப்படும் யானைகளையும் விற்பதால் வருவனவாகவும், விவசாயத்தால் பெறப்படும் வரிகள் மூலமானதாகவும், உப்பு, பருத்தி போன்றவற்றின் வர்த்தகம் மூலம் பெறப்படுவதாகவும், சங்கு, முத்து, மீன்பிடி போன்றவை மூலமாகவும் மற்றும் கருவாவாலும் பெறப்பட்டன. கருவா என்பது சாதாரண விடயம் அல்ல. அது இந்த தீவு பல தேசத்தவர்களின் வருகையை ஈர்க்க காரணமாகவும், முற்றுகைக்கும் ஆக்கிரமிப்புக்கும் காரணமாகவும், பலர் உயிரையும் பொருளையும் இழக்க காரணமாக இருந்த ஒரு பொருளாகும். இவைகளால் வரும் வருமானத்தோடு மற்ற வியாபார பொருள்களால் வரும் வருமானமும் மட்டக்களப்பிலிருந்து யானை, தானியம், உப்பு என்பவற்றால் வரும் வருமானமும் சேர்க்கிறது. மேற்குறிப்பிட்ட நினைவு குறிப்பின்படி கூடிய வருமானம் யாழ்ப்பாணத்தில் இருந்தும் அடுத்ததாக காலியிலிருந்தும் கிடைத்தன. மட்டக்களப்பிலிருந்தும் திருகோணமலையிலிருந்தும் பெறப்பட்ட மிருகங்கள் யாழ்ப்பாண பட்டணத்திற்கும், கொழும்பிலிருந்து பெறப்பட்ட மிருகங்கள் காலிக்கும் அனுப்பப்பட்டன. நெற்செய்கை இக்காலத்தில் மிகவும் நல்ல நிலையில் இருந்தது. மீளவும் அந்த நினைவு குறிப்பை மேற்கோள் காட்டினால், மட்டக்களப்பில், திருகோணமலையில், கொட்டியாரத்தில் நெல் அமோக விளைவை தந்தது. படைப்பிரிவுக்கு வழங்கியது போக மீதி நெல் சமாதானம் நிலவும் காலங்களிலும் நல்ல விளைவும் நடைபெறும் போதும் 1000 பரா மிச்சம் கிடைத்தது. 1 பரா நெல் 1.5 ஸ்ரீவருக்கு விற்பனையாகியது. கொழும்பு நுகர்வுக்கு தேவையான அரிசி மட்டக்களப்பிலிருந்தும் திருகோணமலையிலிருந்தும் பெறப்பட்டன. தலைவிரி விதிக்கப்பட்டது. அதிலிருந்து மீள சுதேசிகள் வெளிச்சத்தை தரக்கூடிய மரக்கட்டைகளை கம்பெனிக்கு வழங்க வேண்டியிருந்தது. அவர்கள் மெழுகையும் தேனையும் குறைந்த விலைக்கு விற்றனர். நினைவு குறிப்புகளை எழுதிய ரைலோ வான்கோயன் குறிப்பிடுகிறார். இந்த மாவட்டத்தில் வாழும் அப்பாவி மக்கள் மீது இவ்வாறு வரி விதிப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. 1692க்கும் 1697க்கும் இடையே இலங்கையின் ஆளுநராக இருந்த தோமஸ் வான்ட்ரியின் நினைவு குறிப்பிலிருந்து நாம் அறிவது, மட்டக்களப்பு கோட்டைக்கு பொறுப்பில் இருந்தவர் போக்கவுடர் ஐசாக் வேன் ஹக் என்பவர் ஆவார். மட்டக்களப்பு, திருகோணமலை கோட்டைகள் இக்காலத்தில் டச்சு கம்பெனியின் பொறுப்பில் இருந்தன. ஆனால் அவைகளை சுற்றியுள்ள பிரதேசங்கள் அதன் பொறுப்பில் இல்லை. அவை கண்டியரசின் கீழ் இருந்தன. இது வெஸ்ட்வோல்டின் உடன்படிக்கைக்கு முரணாக கருதப்பட்டது. இது டச்சுக்காரர்களுக்கு மனவருத்தத்தை உண்டாக்கியது. இதை ஆளுநர் சைமன் சுட்டிக்காட்டுகிறார். பலவகங்கைக்கும் கொட்டியாறு மூலைக்கும் இடையே உள்ள கடற்கரை அரசாங்கத்துக்கு உரியது. புளியந்தீவும் 54 பேரால் பாதுகாக்கப்படும் அதிலுள்ள கோட்டையும் தான் எங்களுக்கு உரியது என்று சொல்லப்பட்டால், வெளிநாட்டு சக்தியாக இருக்கும் எங்களை முழு பிரதேசத்தையும் பாதுகாக்க எப்படி அழைக்கலாம் என்ற கேள்வி எழுகிறது. இந்த அம்சம் தொடர்பில் மட்டக்களப்பு பற்றி ஆளுநர்களின் நினைவுகள் இவ்வாறு இருப்பது வழமையாகும். 1707 ஆளுநராக வந்த ஹென்ரிச் பேக்கர் மட்டக்களப்பு வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு பற்றி முதலாக நடவடிக்கை எடுத்தார். அவர் கூறினார், திருகோணமலை கோட்டையிலிருந்து 16 மைலுக்குள் இருக்கும் மட்டக்களப்பு புளியந்தீவு என்னும் தீவில் டச்சுக்காரர்களின் ஆதிபத்தியம் முடிவுறுகிறது. 12 அங்கே இருக்கும் பலம் பொருந்திய கோட்டையில் டச்சுக்காரர்களின் ஆட்சி நடைமுறைகள் பற்றி முடிவெடுக்கப்படுகிறது. இந்த தீவு கிழக்கு கரையிலிருந்து மட்டக்களப்பு ஆற்றால் பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள கோட்டை 120 ரூட் சுற்றளவு கொண்டது. இங்கே வர்த்தக பொருட்களை கொண்டு செல்வதையும் கடத்தலை தடுக்கவும் பாதுகாப்பு படை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இங்கேயும் திருகோணமலையிலும் மற்றும் உள்நாட்டிலும் டச்சு கம்பெனி மட்டுப்படுத்தப்பட்ட ஞாதிக்கத்தை கொண்டுள்ளது. கண்டியரசனுக்கு கீழிருக்கும் சிங்களவர் மீது எந்த அதிகாரமும் கம்பெனிக்கு இல்லை.
அவர்கள் கண்ணியமாக நடத்தப்பட்டனர். இந்த பிரதேசத்தில் வாழும் காட்டு மிராண்டி இனத்தினரான வேடர்கள் பல்வேறு காரணங்களால் கம்பெனிக்கு வேண்டியவர்கள். அவர்களின் தலைவர்கள் சில வேளைகளில் எங்களை பார்க்க வருவார்கள். அவர்கள் கம்பெனிக்கு அவசியமான மெழுகை தருவார்கள். பதிலாக சிறு அன்பளிப்புகளை பெறுவார்கள். அவர்களிடமிருந்து கிடைக்காவிட்டால் பெரும் சிரமத்தின் மத்தியில் வங்காளம் அல்லது மலபாரில் இருந்து அவற்றை பெற வேண்டியிருக்கும். 1736 ஆளுநராக பதவியேற்ற பரன் வேன் இம்கோ தனது முன்னவர்கள் குறைந்த நிலப்பரப்பை பெற்றுக்கொண்டதற்கு குறைபட்டு கொண்டார். கம்பெனியின் பாதுகாப்புக்காக புளியந்தீவில் ஒரு பக்கத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டனர். திருகோணமலை, மட்டக்களப்பு ஆகிய 2 துறைமுகங்கள் இருக்கின்றன. அவைகளைச் சுற்றி சிறிதளவு நிலமே எங்களுக்கு உள்ளது. அதனால் எங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. மற்ற நிலமெல்லாம் அரசனுக்கு சொந்தமானவை. கண்டியுடன் போர் செய்வதற்கு முதல் திருகோணமலை, மட்டக்களப்பு மாவட்ட நிலங்களை 1766 பிப்ரவரி 14 கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி டச்சுக்காரர் கையகப்படுத்தி கொண்டனர். இதைவிட கண்டியரசன் கரையோர பிரதேசங்களை டச்சுக்காரருக்கு வழங்க உடன்பட்டார். அதில் சேகரிக்கப்படும் வருமானத்தில் ஒரு பகுதியை அரசனுக்கு கொடுக்கவும் டச்சுக்காரர் உடன்பட்டனர். அரசன் மட்டக்களப்பில் இருந்து டச்சுக்காரர் தங்களுக்கு தேவையான மரங்களை வெட்டிக் கொள்ளவும் அனுமதித்தான். டச்சுக்காரர் திருப்திப்படுகின்ற அளவு பெற்றுக்கொண்டனர். இப்போது அவர்களின் ஞாதிக்கம் புளியந்தீவில் மாத்திரம் மட்டுப்பட்டிருக்கவில்லை. அது மட்டக்களப்பின் 8 பற்றுகளையும் உள்ளடக்கியிருந்தது. மட்டக்களப்பு இப்போது ஒரு நிலராட்டின் உதவியுடன் ஒரு சிவில் சேவையாளரால் நிர்வகிக்கப்பட்டது. நிலராட்டுக்கு ஒரு தலைவர் இருந்தார். பிரதிநிதிகளாக துருப்புக்களின் கொமாண்டர், வர்த்தக கணக்காளர், ஒரு மருத்துவர், வெளிமாவட்டங்களின் தலைவர், சுதேசிகளின் தலைவர் ஆகியவர்கள் இருந்தனர். கோட்டையில் எழுகின்ற பிரச்சனைகள் மற்றும் சமூக பிரச்சனைகள் யாவும் தீர்ப்புக்காக சிவில் ராட்டுக்கு முன் கொண்டு வரப்பட்டன. உள்நாட்டில் எழுகின்ற பிரச்சனைகள் லேண்ட் வெர்காடரிங் என்ற அமைப்பு தீர்த்து வைத்தது. அதில் சிவில் ராட்டின் அங்கத்தவர்களோடு ஆளுநரால் நியமிக்கப்பட்ட சுதேசிய தலைவரும் இணைந்திருந்தனர். பல நாட்கள் செயற்படும் இவ்வமைப்பு வருடத்திற்கு 2 தடவை கூடும். அரசாங்கத்துக்கு நேரடியாக முறையிடுவதை தவிர இதன் தீர்ப்புக்கு வேறு அப்பீல் கிடையாது. கம்பெனியின் சுதேசிய சேவையாளர்கள் வருமான கணக்குகளை இந்த அமைப்பு பரிசோதிக்க உரித்துடையது. கம்பெனியின் இறக்குமதி நடைமுறைகள் தனிப்பட்டதாக அல்லது பிரதேச ரீதியாக ஒரே மாதிரி இருந்தது. அவைகள் மாத்தறையிலோ திருகோணமலையிலோ ஒரே மாதிரி இருக்கும்படி பார்த்து கொள்ளப்பட்டது. அரசாங்கத்தின் சட்ட ஆட்சி 3 இடங்களில் நடைபெற்றது. அவை கொழும்பு, யாழ்ப்பாணப்பட்டணம், காலி. யாழ்ப்பாணப்பட்டணத்தின் சட்டவாட்சி புத்தளத்தில் இருந்து கூமுனை அல்லது குமுக்கன் ஆறு வரையும் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தையும் உள்ளடக்கி இருந்தது. மேற்சொன்ன நீதிமன்றங்களை விட சிவில் ராட் என்ற குறைந்த தர நீதிமன்றங்களும் இருந்தன. அதில் கம்பெனியின் சிவில் சேவையாளரும் பரங்கிய சமூகத்தவர்களும் அடங்கியிருந்தனர். அவைகளின் சட்ட ஆட்சி குறித்த பட்டணம் மற்றும் சுற்றுவட்டங்களுக்கு உள்ளும் அடங்கியிருந்தது. கம்பெனியின் சட்டவாட்சி 3ஆக பிரிந்திருந்தது என்று முன்னர் கூறப்பட்டது. மட்டக்களப்பின் சட்டவாட்சி பெருகலிலிருந்து குமுக்கனாறு வரையும் இருந்தது. நிர்வாக நடைமுறையும் இந்த எல்லைக்குள்ளேயே இருந்தது. மட்டக்களப்போடு புதிதாகச் சேர்ந்த தம்மங்கடுவ உட்பட சகல சிறிய பிரதேச தலைவர்களும் யானை பிடித்து தர வேண்டி இருந்தது. மட்டக்களப்பு கோட்டையை புளியந்தீவில் கட்டியிருக்க கூடாது, மாறாக அது இன்னும் தெற்கில் ஆழமான ஆற்றோரத்தில் உள்ள பாதுகாப்பான கடற்கரையோரத்தில் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்ற கருத்தை ஆளுநர்கள் வேன் கோயன், போக் ஆகியவர்கள் கொண்டிருந்தனர் என்பது சுவாரஸ்யமானது. டச்சுக்காரர் முதலில் கால் பதித்த இடம் மட்டக்களப்புக்கு தெற்கே 27வது மைலில் ஆகும் என்பது இவ்விடத்தில் நினைவில் கொள்ளத்தக்கது. நாங்கள் இப்போது மட்டக்களப்பில் டச்சுக்காரர் நீதி நிர்வாக இயந்திரத்தை செம்மையாக செயல்படுத்திய கட்டத்திற்கு வந்துள்ளோம். அவ்வாறான காலகட்டம் கிட்டத்தட்ட 30 வருடங்களாகும். அது பற்றிய பதிவுகள் தொலைந்தமை காரணமாக அவர்கள் செய்த காரியங்கள் பற்றிய சரியான தகவல்கள் கிடைக்கவில்லை. இதனால் நினைவு குறிப்புகளில் மாத்திரம் தங்கி நிற்க வேண்டியுள்ளது. மட்டக்களப்பில் நெற்செய்கியை அவர்கள் பேணி வளர்த்தனர் என்பதில் யாருக்கும் ஐயமில்லை. அதை பற்றி ஆளுநர் சர் ஹென்றி வார்ட் குறிப்பிடுவதாவது: நெற்செய்கைக்குரிய மாவட்டங்களில் டச்சுக்காரர் தங்களுடைய கூரிய ஞானத்தால்
அணைகளையும் வாய்க்கால்களையும் ஏற்படுத்தி அதை மிகச் செய்தனர். அவரே புரிதொரு இடத்தில், சிக்கனத்திற்கு பேர் போன எங்கள் முன்னோடிகளான டச்சுக்காரர்கள் தாழ்நில பிரதேசங்களில் வேளாண் கட்டுமானங்களை மேம்படுத்தி சிறப்பான பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தினர். நாங்கள் இப்போது பெறுமதியான அக்கட்டுமானங்களை அலட்சியப்படுத்தி அழிய விடுகிறோம். மாவட்டத்தின் தலைவராக இருக்கும் பிராங்கோ சொல்கிறார், டச்சுக்காரர் குடவில்லு, அம்பாறை வில்லு ஆகிய இடங்களில் திறந்து கிடந்த நீர்த்தேக்கங்களை, பாரிய அணைகளை கட்டி நிரப்பி விவசாயத்துக்கு ஊக்கமளித்தனர். திரு பேர்னாட் என்பவர் அம்பாறை குளத்தை திருத்தினார். மேலும் அவர் வீணாக ஓடி வெள்ளம் ஏற்படுத்தும் நீரை இறக்காமத்தில் அணை கட்டி தேக்கி விவசாயத்துக்கு கொண்டு வந்தார். நன்றி.